ஹாய்ங்க. இன்றைக்கி 10 நிமிஷத்தில் குருமா பார்ப்போமா? குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு அன்னாசி பூ, இப்போ 2 வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், புதினா வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணால் போதும். இது 3யுமே நம்ம இப்போ குக்கரில் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு நான் மிளகா பொடி போடல, சாம்பார் பொடி தாங்க போட்டிருக்கேன். மகதீஷ்க்கு காரம் பிடிக்காதுன்றனால 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேங்க. தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம், சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு ஏலக்காய், 2 பூண்டு, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைச்சி ஒன்றா ஊற்றி கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றிக்குங்க. இது 4 பேருக்கு எங்களுக்கு இது போதுமான அளவுங்க. இதை போட்டு ஒரே விசிலில் நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் குக்கரில் ஒரு விசில் போதுங்க. உங்கள் குக்கரில் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. Thank you for watching.